இன்றைக்கி ஒரு கதை கேட்கலாமா? ஒருத்தர் அப்படியே காலார நடந்து ஒரு தோட்டத்தில் போய் உட்காந்தாராம். அங்கேருந்து பார்க்கும்போது பக்கத்துலேயே உங்களுக்கு நல்ல ஒரு இயற்கை காட்சி, அப்படியே கடல் அலை இதெல்லாம் தெரியுது. அப்போது அந்த தோட்டத்தில் ஒரு குயில் கூவிக்கிட்டு இருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு அவர் சொன்னாராம், குயிலே குயிலே, உன்னுடைய குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது. ஆனால் நீ கருப்பாக அசிங்கமாக இருக்க, அப்படி மட்டும் இல்லைன்னா உன்னுடைய குரலுக்கு நீ ரொம்ப அழகாக இருப்ப அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அப்படியே பார்க்குறாரு. சுற்றி பார்க்கும்போது கடல் அலை அப்படியே அடிச்சிட்ருக்கு. அப்போ கடல் அலையை பார்த்து சொல்கிறாரு, கடலே கடலே, நீ இவ்வளவு தாராளமாக பறந்து விரிஞ்சிருக்க, அலை அடிக்கும் போது பார்க்க அழகாக இருக்குது. ஆனால் உன்னுடைய தண்ணீர் உப்பாக இருக்கே, அது மட்டும் கொஞ்சம் உப்பு இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். உங்ககிட்ட அதுதான் பெரிய குறையாக தெரியுது அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்தாராம். அங்கே ஒரு அழகான ரோஜா செடி இருந்துதான். அதில் பார்த்திங்கன்னா பல வண்ணத்தில் அழகழகாக ரோஜா மொட்டு பூவுமாக இருந்தது. பார்க்கவே அவ்வளோ ஒரு அருமையாக கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, ரோஜா செடியை நீ ரொம்ப அழகாக பல வண்ணத்தில் பூக்களை பூத்துருக்க. ஆனால் உங்ககிட்ட இருக்க முள் பார்த்தேன்னா கையில் குத்துது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லைன்னா நீ ரொம்பவே அழகாக இருப்ப அப்படின்னு சொன்னாராம். இப்படி ஒன்றொன்னா பார்த்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க பார்த்ததும் அந்த குயில் சொல்லிச்சான், ஏ மானிடா, நீ இறைவனுடைய படைப்பில் மிகச்சிறந்த படைப்பு. இப்படி ஒவ்வொன்றையும் இருக்கக்கூடிய குறைய பார்க்காம அதனுடைய நிறைய பார்த்தேன்னா நீயும் அழகாக இருப்ப. குறையில்லாதவர்கள் யாருமே இல்லை, குறையொன்றும் இல்லை. அதனால் நிறைவை மட்டுமே நாம் பார்க்கணும். அப்படி இருந்தால் மானிட பிறவியும் சிறப்பானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். ஆம் நண்பர்களே, நாமும் எல்லோரிடமும் உள்ள குறையை பார்ப்பதை விட்டு அவர்களிடம் எது நிறைவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்து அதை ஏற்றுக்கிட்டு அதில் மகிழ்ச்சி காணணும். குறையொன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான் அதுக்கு தான் சொன்னாங்க. நாமும் நிறைவோடு வாழ்வோம், மற்றவர்களை மகிழ்விப்போம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன்.